ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் வீட்டு ஃபேஷன்ஸ் எல்லாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லாங் டாப் குர்த்தி மாடல் லாங் டாப் பார்க்க போகிறோம். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எடுக்க தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பாடி ஆஃப் த பார்ட்டு தான் எடுத்திருக்கேன். மேலே என்னோடய லெவல் வந்து நான் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கனால எனக்கு ரொம்ப தேவைப்படாது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் கம்மியாக என்னோடய அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து என்ன பண்ணலாம், கரெக்டாக ஷேப்பில் கட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து உங்களோட அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக ஷேப்பு கரெக்டாக நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம். எப்போயுமே வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த இது அளவு கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும் நமக்கு. அதே மாதிரி நம்ம வந்து 4ஆக தான் போடணும். ஓப்பன் வந்து அதர் சைடும், க்ளோஸ்டு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். நெக்குக்கு வந்து எனக்கு வந்து 2.2 இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. கீழே வந்து 6 to 6.5க்கு கீழே போக வேண்டாம், ஏன்னா ரொம்ப இறக்கம் வந்துடும். நான் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப இறக்கி போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு 5 வேணாலும் 5 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதுக்கு கீழே இன்னும் உங்களுக்கு இறக்க வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்ச்சு சேர்த்து 6ஆக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேக் பார்ட் மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து டிசைன் வர மாதிரி கட் பண்ணணும். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட் மட்டும் நான் என்ன போட்டிருக்கேன், டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் நெக்கு போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நான் நெக் டிசைன் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோவில் எந்த வகையான நெக் டிசைன்ஸ்லாம் இருக்குது, எப்படி பண்ணலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கீழே லாங் ஃப்ராக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ஹிப் லெவலோட டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஆக தான் மடிக்க போகிறோம். அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹிப்பு வந்து டிவைடட் பை 4. இப்போ எனக்கு 30 வருதுன்னா டிவைடட் பை 4 போட்டால் எவ்வளோ வரும், 7.5 சம்திங் வரும். நான் வந்து 7.5 எடுத்திருக்கேன். அதுலேருந்து உங்களோட ஹைட் எவ்வளவோ, எனக்கு 38, உங்களுக்கு 40 இல்லை 45 வந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக அந்த 38 நான் வச்சுருக்கேன். 38க்கு ரவுண்ட் ஷேப் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த லெவல்லே நம்ம கட் பண்ணால் தான் ஹிப்புக்கு கரெக்டாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த டைட்டாக இருக்கிறதோ லூஸாக இருக்கிறதோ இருக்காது. கரெக்டாக நம்ம அந்த லெவலுக்கு கட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் முடிங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி பண்ணணும், எப்படி நெக்கை கட் பண்ணணும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சொல்லித்தர போகிறேன். ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.